lead. We make winners who lead. Hello students, greetings from Learn to Lead Academy. Admissions are open for 30 days champions crash course. If you want to enroll, you can enroll through the link provided in the description box or contact 8870046080. For any course details, visit learntolead.in. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 30 டேஸ்ல நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் ஜஸ்ட் நோ இப்பதான் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ ஓவரால் வியூ தான் இந்த 30 டேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, மார்ச் 22 உங்களுடைய எக்ஸாம். அண்ட் TANCET 2025 MBA எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் 2 hours, 100 questions நீங்க அட்டென்ட் பண்ணணும். பிசினஸ் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், இந்த 5 செக்ஷன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேருந்தும் நீங்க 20 questions அட்டென்ட் பண்ணணும். ஸோ இன் டோட்டல் 100 questions நீங்க 120 minutesல அட்டென்ட் பண்ணணும். உங்களுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பிசினஸ் அனாலிசிஸ் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து அந்த பிசினஸ் அனாலிசிஸோட கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு 5 கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 5 கீ ஃபேக்டர்ஸ், அதோடைய கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி பிசினஸ் அனாலிசிஸோட வீடியோ கொடுத்துருக்கோம். அண்ட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி we are also going to post few business analysis questions. நீங்க கண்டிப்பா வியூ பண்ணிக்கலாம். Don't forget to subscribe our channel and also share this content with all your friends. ஸோ ரெகுலரா அட்லீஸ்ட் 2 days once ஆகுது ஒரு பேசேஜ் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த அளவுக்கு எய்தர் they'll give you 2 to 3 passages or 4 passages அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ரெகுலரா டைம் வச்சு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 20 மார்க்ஸ் அதுல இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தானே, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து அந்த டைம் லிமிட்குள்ள நம்ம அதை சால்வ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அது பண்றீங்களா அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல செக் பண்றாங்க. ஸோ அந்த டைம் லிமிட்குள்ள, அதாவது அந்த 100 questions-ஐயுமே 120 minutesல யாரால டச் பண்ண முடியுதோ அவங்களால மட்டும்தான் ஒரு டாப் ஸ்கோரரா வர முடியும். ஸோ டைம் பேஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றப்பவே, ப்ராக்டிஸ் பண்றப்பவே நியூ வெக்காபுலரிஸ், அந்த காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸ், அதோடைய யூசேஜ் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தட் நீங்க தனியா வெக்காபுலரி வந்து நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா we have just 30 days to go. அண்ட் நெக்ஸ்ட், வெர்பல் எபிலிட்டி பொறுத்த அளவுக்கு கம்ப்ளீட் கிராமர் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கிராமரோட பேசிக் டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதோடைய ரூல்ஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரை டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கிராமர். கண்டிப்பா ஒரு 5 to 10 மார்க்ஸ் நீங்க கிராமர் பார்ட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அந்த கிராமரோட கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் நம்ம டைரக்டா படிச்சோம் அப்படின்னா புரியாது. ஸோ கொஞ்சம் பேசிக் கிராமர், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் டென்சஸோட பேசிக்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஓகே, மாடல் வெர்ப்ஸ். ஸோ இதோடைய பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஒரு டாபிக் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு நாள் நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் பிசினஸ் அனாலிசிஸ். அண்ட் டெய்லி half an hour to 45 minutes you should work with your basic grammar. That is very important. So எல்லா டாபிக்ஸையுமே நீங்க ஓவராலா கவர் பண்ணி வரப்பதான் எக்ஸாம்ல வந்து தனியா ஒரு மேத்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்றது இல்லை. ஸோ அந்த 120 minutesல நீங்க எல்லா கான்செப்ட்ஸையுமே வந்து பார்க்கணும். எல்லா கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணணும். அப்படின்றப்போ நீங்க ரெகுலரா எல்லா கான்செப்ட்ஸுமே பார்த்துட்டு வர்றது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்குறப்பவே நான் என்ன சொன்னேன், உங்களுடைய வெக்காபுலரி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தனியா வெக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டா கூட உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியா பண்ணிடலாம். தி பேசிக் திங் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிசினஸ் அனாலிசிஸ். 2 பார்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே வெர்பல் எபிலிட்டி அப்படின்ற பார்ட் நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். And in condition that you should also be strong with your basic grammar.
ஓகே, ஸோ நம்மளுடைய லேர்ன் டு லீட் அகாடமி கண்டக்ட் பண்ற 30 டேஸ் சாம்பியன் கிராஷ் கோர்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ பேசிக் கிராமர் வி ஆர் ப்ரொவைடிங் யூ 10 கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே இல்லாம உங்களுடைய பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட், நியூமரிக்கல் எபிலிட்டி இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் டேட்டா அனாலிசிஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர் ஈஸியா இருக்கும், ஒரு சில இயர் கஷ்டமா இருக்கும். அண்ட் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த செக்ஷன்னாலுமே நீங்க வந்து ஓகே பிசினஸ் அனாலிசிஸ் 15 மினிட்ஸ் மேல இருக்கக்கூடாது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 15 மினிட்ஸ், வெர்பல் எபிலிட்டி 5 to 7 மினிட்ஸ். இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் எக்ஸாம்ல வந்து உங்களால ஓரளவு நல்ல ஸ்கோரை ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க நல்ல ஸ்கோர் லைக் 95 அண்ட் percentile அண்ட் above ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ்ல MBA பண்ண முடியும். ஸோ அந்த பெஸ்ட் காலேஜஸோட லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி பொறுத்த அளவுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேசிக் ஸ்பீட் மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் போட்டு பாருங்க. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல அந்த கேல்குலேஷன்ஸ் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து ஓகே இது ஈஸி, இந்த கொஸ்டின் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அந்த கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி அதை ஆன்சர் கொண்டு வரப்பதான் தெரியும் அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, ஓகே ஏதோ ஒரு பப்ளிகேஷன்ஸ் புக் வாங்கி வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் ஓகே இந்த ஸ்டெப்ஸ் தானே. பட் அந்த ஸ்டெப்ஸ் நீங்க பர்சனலா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல அதே கொஸ்டின் கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. அந்த மாடல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரப்போ உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகே, நியூமரிக்கல் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீட் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் செக்ஷனை எப்படி கிராக் பண்றது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பொறுத்த அளவுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி, டிரான்சாக்ஷன் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே தரவா இருந்தா மட்டும்தான் டேட்டா அனாலிசிஸ் சால்வ் பண்ண முடியும். அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட் ஆன்சர் கேட்கறது இல்ல, கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டியில இருக்கக்கூடிய 10+ கான்செப்ட்ஸ், ரீசனிங்ல இருக்கக்கூடிய 10 கான்செப்ட்ஸோட கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தாலே டேட்டா அனாலிசிஸ் பண்ணிடலாம். பட் ஆனா அந்த டேட்டா அனாலிசிஸ் நம்ம யோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபாஸ்டா யோசிக்கிறோமான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் நம்ம இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நாட் மோர் தென் 10 மினிட்ஸ். அப்போ 20 கொஸ்டின்ஸ் அப்படின்றப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ½ மினிட் தான் நீங்க டைம் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸாம் வந்து எங்க வந்து சென்டர் போடுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நீங்க அந்த சென்டர் ரீச் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ்க்கு, அதுவும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட், ஐ ஹோப் யூ காட் சம் அனாலிசிஸ், லைக் யூ காட் சம் ஐடியா ரிகார்டிங் ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். So don't forget to subscribe our channel and நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இது ரிலேட்டடா நம்மளுடைய TANCET 2025 MBA எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். Share this video with all your friends. So start your preparation now. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ டெய்லி 2 hours இல்ல 2.5 hours வந்து டெஃபினட்டா நீங்க இதுக்கு வந்து மினிமம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றது அது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ரைட், ஸோ அந்த 2 to 2.5 hours பிசினஸ் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் வெர்பல், நியூமரிக்கல் எபிலிட்டி எல்லா செக்ஷன்ஸுமே நீங்க கவர் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தென் கோ வித் யுவர் test taking strategy. And we are also going to provide you TANCET 2025 MBA mock test from March 1st. So in the mock test related details உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can contact 8870 460 80. Admissions are open for 30 days Champions Crash Course. In the 30 days Champions Crash Course, we are going to teach you all the concepts clearly. And also, என்னென்ன shortcuts யூஸ் பண்ணும். We are going to give you practice. அந்த practice தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேக் ஆகுறீங்க. உங்களுடைய பேசிக் மேத்தமேட்டிக்கல் பார்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய பேசிக் கிராமர் ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆல்சோ உங்களுடைய லாங்குவேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வித் 40 ஆன்லைன் மாக் டெஸ்ட் பிளஸ் 3 ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட். Don't forget to join 30 days Champions Crash Course. So new batch begins from
February 20th. And so இந்த crash course ஓட advantage என்ன அப்படின்னா we are going to provide you live as well as recorded classes. So உங்களுக்கு அந்த டைமிங்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். For more details regarding this 30 days champions crash course, you can visit our website learn2lead.in, and also you can contact 88700 46080. All the best, students. Learn to lead. We make winners who lead.